Yes, very good evening, everyone. Books don't just give us answers, they teach us how to ask the right questions. Yes, Super 70 Series 2 Day 29க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. ஒரு நல்ல புத்தகம் நம்ம நாலேஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்றது இல்ல, நம்ம பெர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் பண்ணுது. அதனால தான் சூப்பர் 70ல ஒவ்வொரு நாளும் ஒரு புக் ரிவ்யூ மூலமா நம் வாழ்க்கையில இம்ப்ரூவ் பண்ற ஒரு புதிய லெசனை கத்துக்கிட்டே இருக்கோம். எஸ், 70 days, 70 participants, 70 inspiring books. So let's begin today's learning session. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 29 presenter மிஸ் நுஸ்ரா பானு அப்துல்லா மேம். கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் பீவெல் ட்ரைனிங் சென்டர். மென்டல் ஹெல்த், எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் ஹாலிஸ்டிக் பர்சனல் டெவலப்மெண்ட் ப்ரொமோட் பண்றதுல அதிகமான ஆர்வமும் அர்ப்பணிப்பும் கொண்டவங்க. மக்களின் எமோஷனல் சேலஞ்சஸை புரிஞ்சு கொண்டு அவர்களோட மென்டல் ஸ்ட்ரென்த், செல்ஃப் அவேர்னஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஓவரால் பர்சனல் growth-ஐ இம்ப்ரூவ் பண்ண கைடன்ஸ் கொடுத்துட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் த ஆன்சர். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் இன்சைட்ஸ் அண்ட் வேல்யூபிள் லைஃப் லெசன் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ் நுஸ்ரா பானு அப்துல்லா with a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. தேங்க்யூ சிஸ்டர். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு புக்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? எஸ் ஆர் நோ மட்டும் சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஹாய் ஆல், திஸ் இஸ் பானு. இந்த சூப்பர் 70 புக் ரிவ்யூக்கு ஏற்பாடு செஞ்ச நம்மளுடைய மென்டார், கோஆர்டினேட்டர்ஸ், ட்ரைனர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம இன்னைக்கு பார்க்க போற புக்கோட பேரு தி ஆன்சர். இந்த புக்கு ஆலன் அண்ட் பார்பரா பீஸ் 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இவங்க 2 பேரும் கப்புள்ஸ். ஓகேவா? இதே புக்கு நமக்கு தமிழ்லையும் கிடைக்குது, விடை அப்படிங்கிற மாதிரி. நாகலட்சுமி சண்முகம் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ 1937ல திங்க் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்ல மனசு எதை கற்பனை செஞ்சு நம்புதோ அதை நம்ம உடலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் ஹில் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை நம்மளால தெளிவா கற்பனை செய்ய முடிஞ்சா அதை நம்ம உண்மையா விரும்பணும்னா அதை அடையிறதுக்கான திறன் நமக்குள்ளேயே இருக்கு. இதை இன்னைக்கு உள்ள சயின்ஸ் நம்ம பிரெயின் எங்க எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெளிவா புரிய வைக்குது. அதோட பேரு RAS, அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இந்த செஷன் முடிகிற வரைக்கும் இந்த RAS பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மூளை எப்படி செயல்படுது, ஏன் சில பேர் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க, ஏன் சில பேரால ஒரே இடத்துல அப்படியே நின்னுடுறாங்க, நம்ம எண்ணம்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையை உருவாக்குது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் அறிவியல் ஆதாரத்தோட விளக்குற புக்கு தான் இந்த தி ஆன்சர்ங்கிற புக்கு. RAS அப்படின்னு சொன்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இந்த RAS பிரெயின் ஸ்டெம் பகுதியில் இருக்கிற ஒரு ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஏராளமான நியூரல் ஃபைபர்ஸ் கொண்ட ஒரு நரம்பியல் அமைப்பு தாங்க. இது பொதுவா ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இது நம்ம தூங்குறதுக்கு, முழிக்கிறதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு, ஹார்ட் பீட்டு, நம்ம நடந்துக்கிறதுக்கு, நம்மளோட மோட்டிவேஷனுக்கு, பாலியல் தூண்டலுக்கு, பசி, உடம்புல உள்ள கழிவை வெளியேற்றுறது, இந்த மாதிரி விழிப்புணர்வை கட்டுப்படுத்துறது, குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நம்ம கவனம் செலுத்துறது, இந்த மாதிரி முக்கியமான உயிரியல் செயல்பாடு இருக்குல்ல, இதுல எல்லாத்துலயும் இந்த RAS பங்கு வகிக்குது. இதை சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா மூளையில ஒரு ஃபில்டர் இல்லைன்னா ஒரு GPS அப்படின்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு நொடியும் நமக்கு மூளைக்கு நிறைய தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் நம்ம கவனிக்க முடியாது, அப்படித்தானே? அதனால நமக்கு முக்கியமான விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் இந்த RAS-ஓட வேலை. அதனாலதான் நம்ம ஒரு புது கார் வாங்கணும், இல்லைன்னா ஒரு புது மொபைல் வாங்கணும், ஒரு புது பைக் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி பார்த்தா அது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கண்ணில் நிறைய படும். உலகம் உடனேவா மாறிடுச்சு? இல்ல, நம்மளோட கவனம் தான் மாறி இருக்கு. ஸோ உங்களை இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள்ல ரெட் கலர் பொருள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்ணை மூடிட்டு அவங்க மனசுக்குள்ளே இதுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பொருள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க சுத்தி பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிங்க. இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு உங்க மனசுக்குள்ளே பதில் சொல்லுங்க. ப்ளூ கலர் பொருள் எத்தனை பாத்தீங்க? இப்ப புரியுதா? நம்ம எதை தேடுறோமோ அதை மட்டும்தான் நம்ம பார்த்திருப்போம். இதாங்க RAS. நம்ம பிரெயின் அதிகமா எதை கவனிக்குதோ அதுக்கு பேரு தான் RAS. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சுதான் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நெப்போலியன் ஹில் சொன்னது மாதிரி
இப்போ உள்ள காலகட்டத்தில் அதை வந்து நிரூபிக்க தொடங்கியிருக்கு. நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற செல்ஃப் டாக்கா இருக்கட்டும், நம்ம எதிர்பார்ப்பு, இது எல்லாமே வந்து நம்ம ஆர்இஎஸ் வந்து நரம்பியல் அமைப்பை எப்படி நம்ம ப்ரோக்ராம் செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம இனிமே தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து நேர்மறையா இருந்துச்சுன்னா நம்ம ஆர்ஏஎஸ் நேர்மறையான வாய்ப்பு, நேர்மறையான மனுஷங்க, பிஹேவியர், தென் தகவல் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்க தொடங்கும். அதே நேரத்துல எதிர்மறையா நமக்கு தேவையே இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லா தகவல்களையும் புறக்கணிக்கவும் செஞ்சிடும். நம்ம கான்சியஸ் மைண்ட் மூலமா ஆர்ஏஎஸ்க்கு எந்த செய்தியை நம்ம தொடர்ந்து அனுப்பணும் அப்படிங்கிறத நாம தான் தேர்ந்தெடுக்கணும். இது வில் பவர்லாம் கிடையாதுங்க. ஸோ அடுத்தடுத்த சாப்டர்ல நமக்கு சாதகமா நம்ம எப்படி அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம், நம்ம அது எப்படி நம்ம கவனத்தை வந்து எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் சாப்டர். உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படிங்கிறத எப்படி தீர்மானிப்பீங்க? எப்படி தீர்மானிக்கணும்னா, ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத எழுதுங்க. சின்ன வயசுல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் கனவு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அர்த்தமுள்ளதா இருக்கிற அந்த கனவா இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே வரிசையா எழுதிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்க பார்த்த, கேட்ட, இம்ப்ரெஸ் ஆன, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற, உங்களுக்கு தோன்ற எல்லா ஆசைகளையும் எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரே ஒரு தடவை ஸ்பார்க் மட்டும் வந்துட்டு போயிருக்கும், பரவாயில்ல, அதையும் விட்டுற வேண்டாம், அதையும் எழுதுங்க. ஸோ இதெல்லாம் எழுதுறதுனால நம்ம அதுக்கு கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து அப்போ உங்களுக்கு ஆர்வமா இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு காலத்துல உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் எழுதிக்கிட்டே வாங்க. லைஃப்ல நமக்கு வேண்டிய விஷயத்த அடையாம நிறைய பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத விட நான் எப்படி அதெல்லாம் அடைய முடியும், இந்த கவனம் செலுத்துறதுனால தாங்க முக்காவாசி பேரால ஜெயிக்க முடியல. மத்தவங்க அச்சீவ் பண்றதை பார்த்துட்டு அதை அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது, இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு எதையுமே செய்யாம இருக்கிறது. அதுக்கு பதிலா நாம என்ன சாதிக்க விரும்புறோமோ அதை நாம தான் தீர்மானிக்கணும். அதை அடைய போற அந்த ஒரு ஸ்டைல வந்து நம்ம ஹீரோ ஆர்ஏஎஸ் பார்த்துக்குங்க. ஜிபிஎஸ் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? லொகேஷன் தானே கொடுப்போம், அதுக்கப்புறம் தானே அது வழி கொடுக்கும். ஸோ கனவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் கொடுத்தா வழி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். மனுஷங்களை இயக்க ரெண்டு விஷயம் இருக்குன்னு ஆத்தர் இதுல சொல்றாரு. அதாவது இப்ப நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஒரு அடுத்த போஸ்ட் நான் போகணும்னு எதுக்கு ஆசைப்படுவேன்? எனக்கு சம்பளம் கூடும், மரியாதை கிடைக்கும், அப்படித்தானே? ஸோ நம்ம எதுக்காக ஆசை, இதுக்கு பேரு கெயின். ஓகே, இதே நேரத்துல நான் இந்த போஸ்ட்லயே இருந்துட்டேன்னு சொன்னாக்கா குடும்பத்துக்கு தேவையான நல்லதெல்லாம் கரெக்டா செய்ய முடியாம போயிடும். என் ஸ்கூல்ல பெரிய 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 ஸ்கூல்ல என் குழந்தைங்களை கொண்டு போய் போடணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த சம்பளம் பத்தாம கூட இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெயின் அவாய்டன்ஸ். மனுஷங்க இது ரெண்டுக்காக தாங்க ஒர்க் பண்றாங்க. ஒண்ணு நன்மையை பெறணும், இல்லைன்னா வலியை தவிர்க்கணும். இது ரெண்டுக்காகவும் செயல்படுத்துறதுனால இப்ப நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளும் கிட்டத்தட்ட இந்த இதுக்கு தான் நம்ம உழைப்போம், சரியா? ஸோ நம்ம எழுதணும்னா லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை இப்ப எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்னா ஏபிசி இது மாதிரி 3 பிரிங்க. நம்ம ஸ்பீடா அடையணும், உடனே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்க அந்த விஷ் லிஸ்ட்ல உள்ளதுல ஃபர்ஸ்ட் அதுல ஏ போட்டுக்குங்க. உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதா தோன்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஏன்னு போட்டுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை அடைகிறதா இருக்கலாம், இல்ல ஒரு புது பிசினஸ் தொடங்குறதா இருக்கலாம், ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி உங்களுக்கான ஏதாவது ஒண்ணு இப்போ உடனே செய்யணும் அப்படின்னு ஒண்ணு தோணும்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் ஏ போட்டுக்குங்க. அடுத்தது பி. இதுவும் முக்கியம்தான், பட் இதுல நீங்க வந்து இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய யோசிக்கணும், நிறைய டைம் எடுத்துக்கணும். ஸோ நிறைய தகவல் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி விஷயங்களை பின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது சி. இது எப்படின்னா சுவாரஸ்யமான பாசிபிலிட்டிஸ். இப்போ ஒரு மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்க்கறது ரொம்ப ஈஸி தானே. இப்போ அது மாதிரி நீங்க ஏதாவது எழுதிருந்தீங்கன்னா ஃபன்ஃபுல்லாவோ, ஃபார் சேலஞ்சிங்காவோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, இந்த மாதிரி கிரியேட்டிவா இருக்கிற விஷயங்களா இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் சி போட்டுக்குங்க. இதை அடையிற அளவுக்கு உங்ககிட்ட மோட்டிவேஷன் இருக்காது, ஆனா உடனே செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சி போட்டுக்குங்க. ஸோ முதல்ல உங்களோட விஷஸ் எழுதணும், அதை ஏபிசின்னு பிரிக்கணும். இப்போ அட்லீஸ்ட் அதுல ஒரு 10ல இருந்து 20 வரைக்குமாச்சும் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஸோ ஏவை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு எனக்கு ரொம்ப 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 முக்கியம் எதுவோ அதை ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுங்க. அதுக்கப்புறம் உள்ளதை இப்படியே ரேங்க் பை ரேங்கா கொடுத்துட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க ரேங்க் பண்ணணும். ஸோ இதுதாங்க உங்க வாழ்க்கைய எந்த திசையில போகணுங்கிறதுக்கான அடையாளம். இந்த லிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா திருப்பி எடுத்து நாளைக்கும் பாருங்க. ஏன்னா அதை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் சில சமயம் தோணும். ஸோ நீங்க ஆர்ஏஎஸ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கவனமா அதை கரெக்டா ப்ரியாரிட்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கோல் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு அது தனிப்பட்ட முறையில முக்கியமானதா இருக்கணும், நாம அடைய விரும்புறதா இருக்கணும்.
ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். சில பேருக்கு பணம் தேவைப்படலாம், சில பேருக்கு அதிகாரம் தேவைப்படும், சில பேருக்கு புகழ் தேவைப்படும். ஸோ சில பேருக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்றது. ஸோ அதனால கோல்ங்கிறது மத்தவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இல்ல. நமக்கு உண்மையிலேயே நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம கோல். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்லாம் இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரே தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. இந்த கோல் எப்படி நம்ம வந்து பார்க்கணும்னு பார்த்தா தெளிவா இருக்கணும். இப்போ நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது இது கோலா? உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இது கோல் கிடையாது. இது ஒரு ஆசை. ஏன்னா இதுல எவ்வளவு பணம், எப்போ, எப்படி, எவ்வளவு சொத்து எதுவுமே தெளிவா இல்ல. ஸோ இந்த கோலை எப்படி நம்ம தெளிவா மாத்தலாம் அப்படின்னு பார்த்தா, இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல ஆகஸ்ட் 15ஆம் தேதி இன்னொரு மதியம் 12 மணிக்குள்ள எனக்கு ஒரு ஒரு 1 மில்லியன் நெட் அசெட் வச்சிருப்பேன். எந்த ஒரு கடனும் இல்லாம இருப்பேன். ஓகே, இது கரெக்டா இருக்கா? எஸ். இப்போ ஆர்இஎஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா முக்கியமா வச்சுட்டு ஆர்இஎஸ் அந்த கோலோட எதெல்லாம் நமக்கு தேவையோ அதுல உள்ள எல்லா தகவலையும் நம்ம கவனிக்க செய்யும். ஓகேவா? ஸோ கோல்ல ஒரே ஒரு விஷயம் செய்யக்கூடாது என்னன்னு பார்த்தா அதை நெகட்டிவா எழுதிடக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க ஸ்மோக் பண்றவங்க என்ன பண்ணலாம்னா, நான் ஸ்மோக் பண்றதை நிறுத்திடுவேன் அந்த மாதிரி எழுதிடக்கூடாது. ஓகே, ஸோ எப்போதுமே கோல் பாசிட்டிவா தான் இருக்கணும். இப்போ அவர் எப்படி எழுதலாம்? ஜனவரி 1ஆம் தேதி நான் ஒரு புகை இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையா வாழ்வேன் அந்த மாதிரி எழுதிக்கணும். எது செய்யக்கூடாதுங்கிறத காட்டினாலும் எதை அடையணுமோ அதுல கவனம் செலுத்தணும். ஸோ நம்மளோட விஷ் லிஸ்ட் எடுக்கணும், கோலை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆர்இஎஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணும், புது விஷயத்தை கவனிக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரியும், நம்ம அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்போம். ஸோ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கோல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது வா நான் இதெல்லாம் பண்ணிட்டேனா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம லைஃப் இருக்கணும். சே இதை அப்பவே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம வருத்தப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்தது, ஒரு கனவு ஏன் எப்போதுமே ஒரு கனவாவே இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெட்லைன் இல்லாததுதான். டெட்லைன் பிளஸ் ட்ரீம் தான் கோலா முடியும். சரியா? அதுதான் நம்மளை வந்து ஆக்டிவா இருக்க செய்யும், நம்மளுடைய தாமதத்தை குறைக்கும், முன்னேறத்துக்கு உதவும். ஸோ கனவுக்கு டெட்லைன் கொடுக்கும்போது தான் அது கோலா மாறும். கோலுக்கு ஆக்ஷன் கொடுத்தா அது ரியாலிட்டியா மாறும். ஸோ கோலை வச்சுட்டா மட்டும் பத்தாது, நம்ம அடுத்தது ஆக்ஷன்ல வேற இறங்கணும். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ம தொடர்ந்து செயல்பட்டோம்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ கோல் பிளான் வந்துருச்சு, போட்டோம், டெட்லைனை அமைச்சிட்டோம். அப்போ உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஆத்தர் சொல்றாரு தெரியுமா? உடனே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை ஒத்துழைப்பு தருவாங்க. அப்படிலாம் நம்ம நினைக்கப்படாது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை கண்டிப்பா 3 விதத்துல நம்ம கோல்ஸ் தடுக்கப்படுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அவங்க மிரண்டு போய் உங்களை தடுத்து நிறுத்துவாங்க. இவன் பண்ணிட்டா திருப்பி நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்களே, நம்மள யாராவது பண்ண சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் நிறுத்த பார்ப்பாங்களாம். இன்னொருத்தவங்க அவங்களோட நீங்க மிஞ்சிருவீங்களோ அப்படிங்கிறதுக்காக தடுக்க பார்ப்பாங்களாம். இன்னொருத்தவங்க ஜெனியூனா கவலைப்படுவாங்களாம். ஐயோ என் பிள்ளையாச்சு இப்ப ஏதாவது இழந்துருவானோ அந்த மாதிரி பயந்து கவலைப்படுவாங்களாம். ஸோ மணி இழந்துருவானோ, ஹெல்த் இழந்துருவானோ, ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துருவானோ. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து 3 விதமா தடுப்பாங்களாம். ரொம்ப முக்கியமா கவனிக்கணுங்க இதை. மோஸ்ட்லி நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் என்னன்னா, ஒரு சுயநலமான சூழ்ச்சியான காரணங்களுக்காக நம்ம இலக்குகள் வந்து திசை திருப்ப முயற்சிப்பாங்க அப்படின்ற ஆத்தர் இதுல சொல்றாரு. ஸோ மத்தவங்க என்ன சொன்னாலும் இந்த 3 காரணத்துல எதுன்னு பாருங்க. ரியல் கன்சர்னா இருந்தா கூட அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது, இல்ல அவங்களோட பயமா அப்படிங்கிறத நாம தான் பார்க்கணும். ஓகேவா? ஒருவேளை ரியல் கன்சர்னா இருக்குன்னா கூட அவங்க கிட்ட ஓகே ஓகே நீ சொல்றது எனக்கு புரியுது, நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான், உன்னோட கருத்தை நான் மதிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு எங்க நம்ம வந்துடணும்? நம்ம ஹீரோ ஆர்எஸ் கிட்ட வந்துடணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற நினப்பெல்லாம் நமக்கு வரவே வேண்டாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப அழகாக இருக்கணும், திருத்தமாக செய்யணும் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு எழுதிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே 5 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் போய் உடனே ஜிம்முக்கு போய் அப்படிலாம் வேண்டாம். ஜஸ்ட் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சா போதும். ஓகே, ஒரு சுடு தண்ணியில் ஒரு தண்ணியில ஒரு தேனை கலந்து குடிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்த சாப்டர். இந்த சாப்டரு 2008க்கு முன்னாடி அந்த வேர்ல்ட்ல வந்து நிதி நெருக்கடி வரத்துக்கு முன்னாடியே மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, 20 வருஷமா செழிப்பான வாழ்க்கையை தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்களாம். அதாவது சொந்த வீடு இருந்துச்சாம், புது கார் இருந்துச்சாம், டூர் போறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்றது, காஃபி ஷாப் போறது, இதெல்லாம் வசதியான வாழ்க்கை. பட் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களா, இதெல்லாம் சாதாரணமான வாழ்க்கை தான். அதாவது அவங்க உழைச்சாலும் சரி, உழைக்கிறனாலும் சரி, இந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை, இந்த நிறைவான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம்.
யாரோ ஒருத்தர் அதை செஞ்சு தரணும்னு நினைச்சாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் செய்யணும், என் பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுக்கணும், சொசைட்டி செய்யணும், பாஸ் செய்யணும், அவங்க நிறுவனம்லாம் செஞ்சு கொடுக்கணும், தொழிற்சாலை செஞ்சு கொடுக்கணும், ஏதாவது ஒரு சக்தி தங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தரணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஏதாவது எதிர்மறையா ஆப்போசிட்டா நடந்துச்சுன்னா யாரையாவது காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். லைஃப் பார்ட்னர் சரியில்லை, ஃபேமிலி சரியில்லை, நான் பிறந்த இடம் சரியில்லை, எனக்கு பேங்க் லோன் கொடுக்கல, சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காரணமா சொன்னாங்களாம். ஆனா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் வேற யாருமே இல்லை, நம்ம தான். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நம்ம வெற்றிக்கான பொறுப்பும் நம்ம தான், தோல்விக்கான பொறுப்பும் நம்ம தான். நிச்சயமா பேரண்ட்ஸோ, சொசைட்டியோ, கலாச்சாரம், இந்த நம்மளுடைய மதமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம நம்பிக்கையும் சிந்தனை முறையும் வேணா உருவாக்கி இருக்கலாம். பட் நமக்கு இப்ப தெரிஞ்சு போயிருச்சுல. எப்படி தெரிஞ்சிருச்சு? இப்போ நம்ம பேரண்ட்ஸ் தவறான விஷயங்களை கொடுத்திருந்தா கூட, நம்மளுடைய சொசைட்டி நம்ம தவறான விஷயம் கொடுத்திருந்தா கூட, யார் இதை ஒர்க் பண்ணாது? நம்ம தான். நம்ம ஆர்ஏஎஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருந்ததுனால நம்ம இப்போ அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியல. அதுக்கான தப்போ ரைட்டோ நாம தான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த நிமிஷம் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம லைஃப் இல்ல எந்தெந்த சிந்தனைகளை நம்ம ஏத்துக்கணும், எந்தெந்த முடிவை நம்ம எடுக்கணும், எப்படி செயல்படுத்தணும், இது எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு. ஸோ சிறந்த நாள் எப்போ தொடங்கும் தெரியுமா? என் லைஃப் என்னோட, எந்த காரணமும் நான் தேட மாட்டேன், மற்றவங்களுடைய குறையும் நான் சொல்ல மாட்டேன், நான் எடுக்கிற முடிவுக்கு செயலுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம என்னைக்கு முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் சிறந்த நாள். ஸோ நல்ல மனுஷங்க எப்போதும் மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. நல்ல சில கடினமான மனுஷங்க வந்து அனுபவத்தை கொடுப்பாங்க. ரொம்ப கடினமான மனுஷங்கள்லாம் வந்து பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. சிறந்த மனிதர்கள் தான் அழகான நினைவுகளை கொடுப்பாங்க. ஸோ நம்ம பாஸ்ட்ல நம்ம தேர்ந்தெடுக்காம இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம லைஃபை எப்படி உருவாக்க போறோங்கிறத நாம தேர்ந்தெடுப்போம். அடுத்து பார்த்தோம்னா, அடுத்த சாப்டர்ல நம்ம எண்ணங்களுக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கும் வலுவான தொடர்பு இருக்குங்க. நம்ம செயலை மனசுல கற்பனை செய்யறப்போ அது உண்மையிலேயே பார்த்தோம்னா அதோட ஒரு சில ஒத்த செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் மனசு உடம்பும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு செயல்பட்ட போது நம்ம லைஃப்ல நம்மளோட திறனை முழுமையா பயன்படுத்த முடியுது. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெட்லைன் வந்து அவர் அந்த இது பண்ற மாதிரி, அதாவது அந்த ஜெயிக்கிற மாதிரி அவர் கண்டிப்பா வந்து இது பண்ணி காட்டுவாரு. அதே மாதிரி அந்த கப்பு வாங்கி ரசிகர்களுக்கு காட்டுற மாதிரி இது எல்லாமே வந்து விஷுவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மனசும் உடம்பும் தொடர்பு இல்லை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் விஷுவல் பண்ணுவாங்க. இந்த ப்ராக்டிஸை நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு கண்டிப்பா ஒரு சக்சஸ் கிடைக்கும். என்ன செய்யலாம்? நம்ம ஆல்ரெடி கோல் எழுதணும்ல, ஏ டு இசட், சாரி ஏபிசி பிரிச்சு எழுதணும்ல, அந்த ஏல உள்ளதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணோம்ல, அதுல இருந்து நம்ம ஒரு கோலை எடுத்து அதை நீங்க ஆல்ரெடி செஞ்சு முடிச்ச மாதிரி உங்க மனக்கண்ணில் நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. நம்ம எழுதிட்டோம்ல அந்த மாதிரி பணக்காரன் எழுதிட்டு இருக்கா. ஸோ பணக்காரனா எப்படி இருப்பீங்க? இங்க ஃபீல் பண்ணுவீங்க? உங்க கூட யார் இருப்பா? நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? உங்களோட ட்ரெஸ், உங்களோட காரு, உங்களோட வீடு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே விஷுவல் பண்ணிக்கணும். ஸோ அது ஆல்ரெடி விஷுவல் பண்ணின விஷயங்களை நீங்க அதை செய்யும் போது அது என்ன ஆகும் பார்த்தா, நம்மளுடைய மூளையோட கவனம், நினைவாற்றல், அதை நம்ம பிளான் பண்றது, பெர்செப்ஷன், இது எல்லாமே மோட்டார் கண்ட்ரோல் எல்லா செயல்பாடோடையும் தொடர்பு கொண்டு நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பவர்ஃபுல்லான மென்டல் ப்ராக்டிஸை கொடுக்குங்க. ஓகே, ஸோ விஷுவலைசேஷன் வந்து இந்த மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ரெண்டு ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒன்னையும் தனித்தனியாக செய்கிறத விட ரொம்ப பர்ஃபெக்டான நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அஃபர்மேஷன். ஸோ அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தா நமக்கு நம்மளே சொல்ற விஷயம் தாங்க. நாம விரும்புற ஒரு நல்ல குணத்தை இல்லைன்னா ஒரு முடிவை நேர்மறையான வார்த்தைகளை கொண்டு நாம வந்து மறுபடி நமக்குள்ளே சொல்லிக்கிறது. ஸோ அஃபர்மேஷன் எப்படி நம்மளை மாத்துதுன்னு பார்த்தா, நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு கருத்தை நமக்குள்ளே சொல்லும் போது, நம்ம ஹீரோ ஆர்எஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஏத்த விஷயங்களை மட்டும் நம்ம கவனிக்க தொடங்குவாரு. நம்மளுடைய எண்ணம் மாறும்போது நம்மளுடைய நடத்தையும் மாறும். ஸோ நடத்த மாறுனுச்சுன்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், பேச்சு, செயல்படுற விதம், ஏன் தன்னம்பிக்கை கூட மாறுங்க. ஸோ மனசுல எப்போதுமே வெற்றியை பாருங்க, வார்த்தைகள்ல நம்பிக்கையா விதைச்சிட்டு ஸோ செயலால அதை நிஜமாக்கணும்னு சொன்னா நம்ம ஹீரோ சூப்பரா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நமக்கு தேவையான கோலுக்கு தக்கன பழக்க வழக்கங்களை நாம வாழ்க்கையை உருவாக்கணும். நல்ல பழக்க வழக்கங்கள் தான் நல்ல முடிவுகளை தரும்.
மோசமான பழக்கத்தை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வரைக்கும் சில பேருக்கு ஏன் கிடைக்கல நினைக்கிறோம்ல, அது திரும்ப திரும்ப வரதுக்கு காரணம் பழக்கங்கள் மாறாததுதான். ஸோ தேவையில்லாத பழக்கத்தை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம கழுத்துல நம்மளே ஒரு ஒரு கல்லு கட்டிக்கிட்டே நிக்கிற மாதிரி நம்ம எப்படிங்க முன்னேற முடியும்? ஓகே. ஸோ அடுத்தது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ம கண்டிப்பா கவனிக்கணுங்க. சொல்லுவாங்கல்ல, 4 பணக்காரங்க கூட நீ சேர்ந்திருந்தா 5வது நீ ஒரு பணக்காரன், 4 ஸ்பீக்கர் கூட நீ சேர்ந்திருந்தா நீ ஒரு 5வது நீ ஒரு ஸ்பீக்கர், 4 எழுத்தாளர் கூட நீ சேர்ந்திருந்தா நீ ஒரு எழுத்தாளர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யாரு கூட சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற என்வரான்மெண்ட் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நம்ம மனசு ஒரு பக்கெட் மாதிரி. ஓகே. அதுல உள்ள தண்ணி எல்லாம் எப்படி ஒரு பக்கெட்ல உள்ள தண்ணி மாதிரி நினைச்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லா என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா வேற யாரோ நிரப்புறதா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர், சொசைட்டி. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூப்பர் 70லயே இப்போ நம்ம இவ்வளவு விஷயங்கள் கத்துட்டு வந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கில் கத்துக்கிட்டு தானே வந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல சிந்தனையும் நல்ல ஸ்கில்லும் இந்த பாசிட்டிவான அணுகுமுறையும் இது எல்லாமே என்னன்னா அந்த வாழ்ல நம்ம சேர்க்கிற ஒரு கப்பு மண்ணு மாதிரி. மறுபடியும் நம்ம நல்லது சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா பழைய எதிர்மறையான பழக்கங்கள் எல்லாமே மெதுவா நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஸோ வீக்லி ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கறது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அடுத்து பிளே த நம்பர் கேம்ஸ். ஸோ சக்சஸ் அப்படிங்கிறது லக்கெல்லாம் கிடையாதுங்க, அது ஒரு கணக்கு. சரியா? நம்மள எத்தனை பேரு ஒரே ஒரு தடவை தோத்து போனோன்னே இது எனக்கு செட் ஆகுதுன்னு நினைச்சிருக்கோம்? தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சிருப்போம், ட்ரை பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி அப்படிதான். முக்காவாசி பேர் என்னன்னா ஓகே இதெல்லாம் சரியா வராது. ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு நிராகரிச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பிசினஸ் ஐடியா வந்து தோத்து போயிட்டாலோ, ஒருத்தவங்க நோ சொல்லிட்டாலோ, உடனே நம்ம திறமை மேல நம்மளே சந்தேகப்படுறோம். ஆனா இந்த சாப்டர்ல ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் சின்ன பையனா இருக்கும்போது வீடு வீடா போய் கதவை தட்டியிருக்காரு ஒரு பொருள் விற்கிறதுக்காக. அப்போ அவர் கவனிச்ச விஷயம் என்னன்னா 10 வீடு கதவை தட்டி பொருளை விற்க போனாருன்னா 7 பேர் தான் கதவை திறந்திருக்காங்க, 4 பேர் தான் பேசியிருக்காங்க, 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 10 கதவுக்கும் ஒரு நிரந்தரமான முடிவு இருக்கு அப்படின்னு நம்பினாரு. அதுக்கப்புறம் யாராவது கதவு மூணா அவர் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா அந்த நோ கூட அடுத்து யார் கண்டிப்பா எஸ் சொல்லுவாங்க, நான் எஸ்க்கு நெருக்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிச்சாரு. இதுதான் லா ஆஃப் ஆவரேஜஸ். லைஃப் இதே மாதிரி தாங்க. ஒரு ஜாபுக்கு போனா நம்ம 20க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் நம்ம வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஒரு பிசினஸ் சொன்னா ஒரு 50 பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கும். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா கூட ஒரு 100 வீடியோ வச்சு நமக்கு தேவைப்படலாம். ஒரு புக்கு எழுதணும்னு சொன்னாக்கா 1000 பக்கங்கள் கிழிக்கப்படலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம்? முதல் முயற்சியிலே முடிவு பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு போயிடுறோம். ப்ளீஸ் அந்த மாதிரி நம்ம செய்யாம நம்ம RAS நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போ இதுல இன்னொரு சக்தி ஒன்று இருக்குது. ஸோ 80-20 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யற வேலை பலன் தராது, நம்ம செய்யற 20% வேலை தான் நம்ம வாழ்க்கையே மாற்றும். ஸோ நம்ம இன்னைக்கு பிஸியா இருக்கோமா ப்ரொடக்டிவிட்டியா இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நாள் முழுவதும் வேலை செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையை மாத்துற அந்த 20% நம்ம வேலை செய்யலைன்னா நம்ம முன்னேறலன்னு அர்த்தம். ஸோ டெய்லி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நமக்குள்ளே, இன்னைக்கு நான் செஞ்ச எந்த வேலை என் ஃபியூச்சரை மாத்த போகுது? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஓகே. ஸோ அடுத்தது டீலிங் வித் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கிறதுக்கு ஆத்தர் ரெண்டு டூல் நமக்கு கொடுக்குறாரு. நகைச்சுவை, சிரிப்பு. நமக்கு சொல்லவே வேண்டாம். ஓகே. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்மளோட காமெடி சீன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ரிலீஸ் ரொம்ப அப்படியே ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவோம். அப்படித்தானே? லைஃப்ல நம்ம நடக்கிற ஒவ்வொரு எதிர்மறையான நிகழ்வுக்கும் ஒரு நகைச்சுவையான பக்கத்தை தேடி பாருங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. பிரச்சனை எவ்வளவு தீவிரமா இருந்தாலும் அதை வேற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய ஸ்கில், நம்மளுடைய மனநிலையை மாற்ற உதவும். ஸோ நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்து தொடர்ந்து நம்ம பயத்தோடையும் பதட்டத்தோடையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் அதிகரிக்கும். ஆனா அந்த சூழ்நிலையை கொஞ்சம் ஈஸியா இந்த 2 டூலை வச்சு நம்ம வந்து தாராளமா நம்ம மன அழுத்தத்தை குறைக்கலாம். இது வந்து ஒரு உளவியல் கருவின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரொம்ப பெரிய டிராஃபிக்ல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா கோவப்பட்டுட்டு எரிச்சப்பட்டு நின்னோம்னா டிராஃபிக் என்ன வேகமான வரப்போகுது? கிடையவே கிடையாது. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் கூடும். ஸோ அதுக்கு பதிலா இப்போ இந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். எப்படி பயன்படுத்தலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வரைக்கும் கேட்காத ஏதாவது ஒரு மியூசிக் வச்சிருக்கலாம், ஒரு பாட்டு வச்சிருக்கலாம், ஒரு மியூசிக் வச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்பீச் இருக்கலாம், அதை போட்டு கேட்கலாம். இல்லை நான் மொபைலே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு இதுனா உங்களுக்கு முன்னாடி நிற்கிற கார் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை கூட்டி அதை கடைசியா ஒரே ஒரு நம்பர் சின்ன நம்பர் ஆக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா பக்கத்துல ஒரு குழந்தை இருந்தால் அதை ரசிச்சு பார்க்கலாம், இயற்கையை ரசிக்கலாம். பெட்டி யாராவது வச்சிருந்தாங்கன்னா இல்லை டிராஃபிக்ல நிற்கும் போது பைக்ல நிற்கிறோமோ கார்ல நிற்கிறோமோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரசிக்கும் போது நம்ம கூலா காமாயிடலாம். ஓகே.
அடுத்தது பயத்துக்கு பின்னால இருக்கிற அறிவியல். ஓகே, இது வந்து பயம், கவலை, இது எல்லாமே நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோடைய கனெக்ட் ஆனதுங்க. நம்ம லைஃப்ல நடந்த சில அனுபவம் வந்து மூளையில வந்து போய் அப்படியே ஒரு இடத்துல போய் நினைவா சேமிச்சு வச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரிகர் ஆகி நமக்கு மறுபடியும் அந்த பயத்தை ஞாபகம் காட்டும். ஆக்சுவலா பயம் வந்து முதல்ல நம்மளை பாதுகாக்க உருவான அமைப்பு தான். ஆபத்துல நமக்கு மூளை வந்ததும் நம்ம எதுவுமே யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக உள்ள நடவடிக்கை தான் அது. அப்புறமா மூளை யோசிக்கும், ஓ இது உண்மையான டேஞ்சரா இல்லைன்னா தப்பான எச்சரிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அது உண்மையான டேஞ்சரா இல்லைன்னா தப்பான எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் அது ஓகே அப்படின்னு சொல்லி காம் ஆகும். இந்த பயம் வந்து ஆபத்துல இருந்து காப்பாத்துறப்ப அது நல்லது. ஆனா இந்த பாஸ்ட் மெமரியில உள்ளதை இப்போ ஆபத்துன்னு நினைக்கிறேன் பாருங்களேன், அதுதான் நமக்கு கவலையா வரும், தோல்வி பயமா தோணும், தன்னம்பிக்கை குறைவா இருக்கும். சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம முன்னேற முடியாத நிலைமைக்கு உருவாக்கலாம். ஸோ பயம் வந்தோனையும் உடனடியா ரியாக்ட் பண்ணாம இது ரியலா இல்லைன்னா பழைய அனுபவத்தோட அலாரம் அடிக்குதா நமக்கு, இதை நம்ம யோசிக்கணுங்க. நம்ம நம்மளையே கேட்டுக்கணும். ரிஜெக்ஷன் பயமும் இப்படித்தான். ஒரு வேலை கிடைக்கல, உங்க யோசனையை யாரோ ஒருத்தவங்க கேட்கல அப்படின்னு சொன்னாக்கா ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் மாதிரி எடுத்துட்டு நம்ம கடந்து போயிடணும். தனிப்பட்ட அது ஒரு அவமானமா நம்ம நினைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. அதே மாதிரி பயத்தை சமாளிக்க 3 வழி அவர் கொடுக்குறாரு. பயம் பதஷ்டம் அதிகரிக்கும் போது நம்ம வந்து உடனடியா எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. இடைவெளி எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு ஒரு இயற்கையை ரசிக்கிறது, முடிஞ்சா நம்ம உடம்புல வந்து தண்ணி பட்டு குளிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணா உடம்பை அமைதிப்படுத்தும். ஓகேவா? 2வது வழி என்னன்னா பயத்தை உண்மையோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம அது பயத்துல இருந்து வெளியே வந்துடலாம். ஸோ 3வது அடிப்படையான விஷயத்துக்கு திரும்பணும். ஒரு நல்ல தூக்கம், ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, ஒரு போதுமான ஒரு ரெஸ்ட், ஒரு ஒரு நல்ல ஒரு நடப்பயிற்சி, இது எல்லாமே மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம பண்ணும்போது இந்த பயமெல்லாம் போய் சிறப்பான நமக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா டெல் யுவர் பாடி வாட் டு டூ. இந்த 2 தம்பதி 2 பேரும் தானே எழுதினாங்கன்னு சொன்னேன். இவங்க வந்து அவ்வளோ சிரமங்கள் வரும்போது இந்த ஆர்இஎஸ் வச்சு தான் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணி போயிட்டே இருந்திருக்காங்க. ஒரு காலமும் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கிவ் அப் பண்ணவே இல்லை. ஓகே, இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், சரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சாரி, அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது 2 பேருக்கும் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2%க்கு கம்மியாவே தான் இருந்துச்சு. ஸோ அவங்க சக்சஸ் ரேட்லாம் பார்க்கல, இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி கோல் ஃபோக்கஸ் திங்கிங்கா அவங்க பண்ணாங்க. நம்ம விரும்புற விஷயம் நம்ம போற பாதையில யாருமே போகாம இருக்கும்போது நம்ம யாரோட அட்வைஸும் முழுசா கேட்க முடியாது, அப்படித்தானே? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க டாக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட கோலை தடுக்கிற எல்லாரையும் விட்டுட்டு அவங்கள நம்புற ஃப்ரெண்ட்ஸு, அட்மாஸ்பியரு, அவங்க சப்போர்ட்டர்ஸ் தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு கதவு மூடனா கோலை மூடணுங்கிற அவசியம் இல்லை, வேற ஒரு கதவை தேடலாம். அவங்க பயண அனுபவத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த மாதிரி நாங்க யோசிக்கும் போது புது புது வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சோம். ஸோ ஆர்இஎஸோட முக்கியமான பாடம் இதாங்க. நாம ஒரு விஷயத்த தெளிவா கவனம் செலுத்தணும்னா நம்ம முன்னாடி கவனிக்காம விட்டோம்ல அந்த வாய்ப்பு எல்லாம் நம்ம கணக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்பராவுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தா எமோஷனல் சைடை தான் காட்டுது. அது வெறும் கோல்லாம் இல்லை, ஒரு தாயாகணும் அப்படிங்கிற ஆசை, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி, யாரு முடியலன்னு சொன்னா கூட முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது. அவங்க தொடர்ந்து அவங்க அந்த கோலை மனசுல வச்சிருந்ததுனால நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நம்பினாங்க. கோலை மாத்தல, ஸ்ட்ராட்டஜியை மாத்தினாங்க. ஸோ சிம்பிள் ஃபார்முலா, முதல்ல நமக்கு என்ன வேணும்னு நம்ம முடிவு செய்யணும், அதை எழுதணும், டெட்லைன் வைக்கணும், அதுக்கான நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கணும், நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும், தொடர்ந்து செயல்படணும், லைஃப்ல நடக்கிற சவால்கள் எல்லாத்தையும் சிரிச்சபடியே நம்ம கடந்து போகணும். நம்ம மூளை நமக்கு ஆர்இஎஸ் உதவியோட சரியான பாதையில நமக்கு வழி நடத்தும். ஓகேவா? இந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், உங்களோட வாழ்க்கைக்கான 5 இலக்குகளை நீங்க எழுதிக்கங்க, அதுக்கு டெட்லைன் வைங்க, டெய்லி பாருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை மாறுறது நீங்க அதிகமா நினைக்கிற விஷயங்களால இல்ல, நீங்க தெளிவா முடிவு செஞ்சு தொடர்ந்து செயல்படுற விஷயங்கள்ல தான். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப இன்சைட்ஃபுல்லா, ப்ராக்டிக்கலா அண்ட் இன்ஸ்பைரிங்கான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க.
புக்ல இருக்கிற கான்செப்டை சிம்பிளா எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எல்லாருக்கும் ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. சக்சஸுக்கு தேவையான ஆன்சர் வெளியில இல்ல, நம்முடைய மைண்ட் செட், கிளாரிட்டி அண்ட் ஆக்ஷன்ல தான் இருக்குன்னு இந்த புக் மூலமா நமக்கு புரிய வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் இன்செக்ட்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். லெட்ஸ் appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, த ரைட் ஆன்சர்ஸ் பிகின் வித் தி ரைட் மைண்ட் செட். வாழ்க்கையில் கிளாரிட்டி, ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் இருந்தா நம்ம தேடுற பதில்கள் நமக்குள்ளேயே இருக்குன்னு இந்த புக் நமக்கு புரிய வைக்குது. எஸ், ஓகே, நவ் கோ டு ஃபீட்பேக் செஷன். எஸ், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ் இன் chat box also. ஓகே, எஸ், யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்க ரெடியா இருக்கீங்க? என்னாச்சு? எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யா, முகமது மன்சூர் சார், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. யா, அட்மிட் பண்ணிக்கிறீங்க சார். ம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே சார், ஷேர் பண்ணுங்க சார். சார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். சொல்லுங்க சார். நல்லா அருமையா சொன்னாங்க அவங்க. இன்னும் வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து ஏதாவது வந்து ஒரு புரியுதுன்னாக்கா நம்ம வந்து சில பேர் வந்து என்ன பண்றாங்கனாக்கா அதை அப்படியே விட்டுடுறாங்க. அது அவங்க வந்து ஒரு கேள்வியா எடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா தான் அவங்களுடைய படி வந்து மேலே ஏறணும். அது வந்து நிறைய செய்யறது இல்லை. அதை பத்தி வந்து ஒரு லெசன் எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஓகே, படி ஆமா, ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க மேலே போனாக்கா அவங்க மனசுக்குள்ள அந்த கேள்வி வரணும். அது வந்து ஆப்போசிட்ல இருந்து சில பேருக்கு வந்து அது பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்கிறீன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா அந்த அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லியே ஆகணும். அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும், இவங்க பதில் சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு லெசன் எடுத்தா நல்லா இருக்கும். இன்னும் நிறைய புக் ரிவ்யூ செஷன்ஸ் இருக்கு சார். நீங்க கேட்கறது நெக்ஸ்ட் வர டேஸ்ல இருக்கலாம். ஸோ கைண்ட்லி வெயிட். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அஸ்ஸலாம். நெக்ஸ்ட் யாராவது? யா, கலீல் ரஹ்மான் சார், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் சார். அண்ட் தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. எக்ஸ்பெஷலி இந்த ஆர்ஏஎஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை புதுசாக இப்போ தான் நான் முதல்ல கேள்வி. டெக்னிக் மீன்ஸ் அந்த டெக்னிக்கல் வேர்டு. ஸோ ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டங்கிறது நம்ம பிரெயினில் இருக்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறதையும் எக்ஸாம்பிளாக ரொம்ப தெளிவான முறையில் நடைமுறையில் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நம்ம கனவுக்கு டெட்லைன் கொடுத்தா அது கோலாக மாறும், கோலுக்கு ஆக்ஷன் கொடுத்தா அது ரியாலிட்டியாக மாறுங்கிற விஷயம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ சின்ன சின்ன ஆக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எல்லாருக்கும். ஸோ நோ வந்ததுன்னா வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்காம ஒரு கதவு பண்ண கதவு இருக்குது அப்படிங்கிறதையும் வேறு ஆங்கிளில் நான் பார்க்கணுங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. மொத்தத்துக்கு உங்கள் ரிவ்யூ பர்சன்டேஜ் ரொம்ப அழகாக இருந்தது. மாஷா அல்லா. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் எனிவான்? யா, ஓகே Okay, thank you everyone for your valuable feedbacks and wonderful participation. இன்னைக்கு செஷனும் மீனிங்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் ஷேரிங் சச் அன் இன்சைட்ஃபுல் ரிவ்யூ. அதே மாதிரி ரெகுலரா ஜாயின் பண்ணி ஒவ்வொரு செஷனையும் மீனிங்ஃபுல்லா மாத்துற அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ரிமெம்பர், ரீட் டு லேர்ன் டு க்ரோ டு இன்ஸ்பயர். நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning, and keep growing. Good night. Thank you.